உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு யூபிஎஸ் இருக்குது, ஆனால் பேட்ரி போயிடுச்சு. இந்த மாதிரி கண்டிஷனில் நாங்கள் இது மாதிரி லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி உங்களுக்கு கொடுக்குறோம். இது 5 வருஷம் கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் வருது. அதே மாதிரி இன்னொரு 5 வருஷத்துக்கு, அதாவது 10 வருஷம் வரைக்கும் ஃப்ரீயாக சர்வீஸ் வாரண்ட்டி வருது. இந்த மாதிரி நம்ம 10 வருஷம் வாரண்ட்டியுடைய இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி போடும்போது உங்களுக்கு பேக்கப் வந்து ரொம்ப லாங்காக வரும். ஒரு 150 160 ஏஹெச்சுக்கு ஈக்குவலான ஒரு பேக்கப்பு இந்த 100 ஏஹெச்சில் வருது. இந்த பேட்டரிக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. 5 வருஷம் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். அதேமாதிரி இதோட எஃபிஷியன்சி வந்து 95% வருது. அந்த அளவுக்கு நல்லா உழைக்கக்கூடிய ஒரு பேட்டரிங்க இது. கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி 5 வருஷம் கொடுக்குறதோட முதல் வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் 95% எஃபிஷியன்சியோடு இருக்குன்னா 5ஆவது வருஷம் முடிகிற வரைக்கும் அதே மெயின்டெனன்ஸ் ஆகும். இப்போ சாதாரணமாக லெட் ஆசிட் பேட்டரி போடும்போது மொதல் வருஷம் 72% தான் அதோட அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் 1000 வாட்ஸ் கொடுத்து சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டரியிலேருந்து 72%, அதாவது 720 வாட்ஸ் மட்டும்தான் அவங்களால எடுக்க முடியும். ஏன்னா அதோட டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ் 80%, பேட்டரியோட எஃபிஷியன்சி 90% இப்படின்னு இருக்கும். ஆனால் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியோடைய டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ் 80%, எஃபிஷியன்சி 99%. அதே மாதிரி இதோட சி ரேட்டிங்னு சொல்லுவாங்க. சார்ஜிங் எவ்வளோ நேரம் ஆகும்னா C1, அதாவது 1 மணி நேரத்திலேயே அந்த பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ண முடியும். சாதாரணமாக லெட் ஆசிட் பேட்டரியை 20 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். அதோட சி ரேட்டிங் வந்து C20ன்னு பேர். சோலார் வரக்கூடிய பேட்டரியெல்லாம் சோலார் பேட்டரின்னு சொல்லுவோம். அந்த சோலார் பேட்டரி C10ன்னு சொல்லுவோம். அதாவது 10 மணி நேரம் நீங்கள் அதை சார்ஜ் பண்ணணும். இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி 5 வருஷம் வேரண்டியோடு கிடைக்கிற பேட்டரி ஜஸ்ட்டு வெறும் 1 மணி நேரத்திலேயே ஒரு சோலார் பிளேட்டை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அப்போ உங்கள் வீட்டில் வந்து ஃபேனு, லைட்டு, டிவி, செல்ஃபோன் சார்ஜர் இந்த மாதிரி மினிமமாக ஒரு 4-5 டிவைஸை வந்து 24 ஹவர்ஸ் நீங்கள் சோலார்லேயே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி எந்த இன்வெர்ட்டர்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்குன்னே ஸ்பெஷலாக இன்வெர்ட்டர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. இது வந்து கிடையாது. இந்த பேட்டரியில் இருக்கக்கூடியது ஸ்மார்ட் பிஎம்எஸ். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கம்பெனி இன்வெர்ட்டரும் இந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஆகும். அதனால் சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்டு ஃபார் லெட் ஆசிட் பேட்டரி. உங்கள் கிட்ட இருக்கிற பழைய லெட் ஆசிட் பேட்டரிக்கு பதிலாக இந்த பேட்டரியை நீங்கள் போட்டுக்கலாம்.